டாண்டனோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 6 எபிசோட் இருக்கு. யாரும் பார்க்கணும்னா மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ வெல்கம் டு திஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது டாண்டனோட சீசன் 2 எபிசோட் 7ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கிளம்புங்கடா ஒரு வழியா. பரவாயில்ல மாமா, உன்னோட அட்டகாசமான போட்டு எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு. நாங்க கிளம்புறோம் பாய். ரைட்டு உட்கார, நீ வரலையா? அது நான் இங்கே இருக்கேனே, நீங்க போங்களேன். ரைட்டு ஜாலியா இருங்கடா. சரி மாமா, எவ்வளோ நேரம் இங்கே வேலை பார்ப்ப? அதுவா 10 மணி வரைக்கும். நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணட்டுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நீ கிளம்பு. ஏண்டா எவ்வளவு குளிர் இருக்குது, நீ பாட்டிங்க நிக்கிறேன்ற. எனக்கு தனியா வர தெரியும், நான் சிங்கப்பெண், நீ கிளம்பு. அப்படியா, நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிருவான். பட் என்னதான் மோமோ சொல்லியிருந்தாலுமே அவ ஏங்கிட்டு இருப்பா. கஸ்டமரை பார்க்க மணியை பார்க்க, கஸ்டமரை பார்க்க மணியை பார்க்க, மறுபடி கஸ்டமரை பார்க்க மணியை பார்க்க 10 மணி ஆயிரும். அங்க இருக்கவங்களுக்கு டாட்டா பாய் கட்டிட்டு கிளம்பிடுவா. இங்க இருக்கானோ? வீட்டுக்கு தனியாக தான் போகணும் போல இருக்கு. திடீர்னு முன்னாடி வர இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அயாசே, வேலை முடிஞ்சிச்சா, வீட்டுக்கு போலாமா? இந்த நேரத்தில் ஒரு பொண்ணு தனியா போறதா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்க அவ்வளோதான் இவளுக்கு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிருங்க. இது வேற ஒன்றும் கிடையாது, கோல்டா இருந்துச்சுல அதனால தான். இவங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அங்க நம்ம ஜிஜி வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான். பயங்கரமா இருக்குல்ல. ஜிஜி எவ்வளவு சீக்கிரம் அதை கத்துக்கிட்டானா? அவனை நவுத்த கூட முடியல. மாஞ்சிரோ, போய் சுடுதண்ணி எடுத்துட்டு வா. ஜிஜி மேல சோயா சாஸை ஊத்தி பார்ப்போம். இங்க பாரு ஜிஜி, எதை பத்தி கவலைப்படாத. உன் உடம்புல இருந்து அப்படியே புகையா வர மாட்டே கணிச்சுக்கோ. மத்தெல்லாம் நல்லபடியா நடக்கும், உன்னைய நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருப்பால. அதோட ஹீட்டை வந்து அவனுக்கு காட்டி விட்டு ரைட்டு இப்ப ஆரம்பிப்போன்னு சொல்லி சோயா சாஸை ஊத்துவா பாருங்க. வேகமா ஈவில வெளியில வர அப்படியே கண்ட்ரோல் பண்ணி உள்ளார அழுத்திடுவான். அப்பா செம்ம கஷ்டமா இருக்குது. நீ பண்ண உண்மையிலே பெரிய விஷயம் தான். இப்போதைக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு தான் நீ பழகி இருக்க. ஆனா குளிரான இடம் எல்லாமே குளிராத்தான் இருக்கும். அதனால எப்பயுமே கவனமா இரு. அட்லீஸ்ட் உன்னால ஈவிலை கட்டுப்படுத்த முடியும்னு தெரிஞ்சு போச்சே. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா உன கண்ட்ரோல் எடுத்துடலாம். நீ நார்மலா மாறிடுவாடா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், அவா சரியான குளிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடிக்க போவாளா. இதே சமயம் ஐரா வந்து அங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பா. மோமோ மோமோ, நான் என்ன பண்ணேன் தெரியுமா? பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன். வேகமா அந்த ஐரா மேல இடிக்க ஐராவோட ஜூஸ் தெறிக்க டக்குனு அவன் மேல பட்டு எல்லாமே உசாராயிருவானுங்க. வேகமா சுடுதண்ணி அப்படியே மேல ஊத்தி இவன் கர்சர உசை போட்டு வச்சிருவான். 10வது குறைக்கு மோமோ உள்ளார இழுத்து வேகமா நடந்து வருவானா. இவே நிறுத்துடா, என் கூட சண்டை போடு, அவளை விட்டு என் கூட சண்டை போடு. என் நல்லதுக்கே கிடையாது. சீலை வேகமா ஒட்ட போகாது, வெடிச்சு சதறிடும். இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு ஓங்கி குத்த போக நம்ம உட்காரனா சரியான காண்டாயிருவான். சொல்லி அடிச்சு கிடப்போம். நம்ம மோமோக்கா என்ன பண்றேனே தெரியாது. உட்காரன் சரியான காண்டாயிட்டு இருப்பான். சுய்காக்கு ஒண்ணுமே புரியாது. மோமோட ட்ரெஸ் அப்படியே கிழிச்சு அப்படியே ஒரு குத்து விடலான்னு போக இவ பவர் யூஸ் பண்ணி அப்படியே தள்ள ஆரம்பிச்சிருவா. என்னையாவாடி தள்ளுற சொல்லி அந்த கல்சர் ஹவுஸ் அப்படியே போட்டு இருக்க நம்ம மோமால ஒண்ணுமே பண்ண முடியாது. வாயில சுடுதண்ணி வச்சிருப்போல அப்படியே தெளிச்சு விட்டுருவா. நல்ல வேலை இந்த சுடுதண்ணியா நான் முழுகாம விட்டேன். இல்ல மோமோ இனி மன்னிச்சிரு, நான் என்னால நம்பவே முடியல. போடாங்கிட்டு. ஐயாசே, நீ நல்லா இருக்க தானே? உன்னால மூச்சு விட முடியுதா? உனக்கு எதுவும் ஆகலையே? இதுல ஓன் தப்பு எதுவும் கிடையாது, பரவாயில்ல விடு, பாத்துக்கலாம். பட் என்னதான் சொல்லியிருந்தாலுமே இவ கை அப்படியே வெந்து போயிருக்குமா. நம்ம ஜிஜிக்கு ஒருவேளை நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோன்னு சொல்லி தோணவே ஆரம்பிச்சிடும். என்னை மன்னிச்சிரு, என்னால் தானே இதெல்லாம். என்னடி பேசிட்டு இருக்க, எனக்கு தூக்கம் வருது, வாயை மூடிட்டு தூங்கு. இவளுக்கு 2 பேரும் சமாதானம் ஆயிடுவானுங்க. ஆனா இவங்க 2 பேரும் ஒருத்தர் இந்த பக்கெட்டு ஒருத்தர் அந்த பக்கெட்டுன்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி படுத்து கிடப்பானுங்க. பட் நம்ம உட்காரானு ஒரு மாதிரி கான்ல கிடப்பான். ஓ மிஸ்டர் பீனி, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கானுங்க. என்னைய பார்க்க அவன்டா. சிரிம்பு நீங்க இது இதுதான் என்னோட மனுஷ ரூபம். எப்படி இருக்கு ரைட்டு? என்ன வேலையா வந்த? மாஸ்டர், நான் கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு சண்டை போட சொல்லித்தாங்க. என்னை ஸ்டூடெண்டா ஏத்துக்கோங்க. எது? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. சண்டை போடுறதுலாம் ரொம்ப தப்புடா. ஏதாவது வந்ததுக்கு வந்துட்டா அந்த மூட்டையை மட்டும் நவுத்திட்டு போ. நான் மூட்டையை நவுத்தினா சொல்லி கொடுக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. ஏப்பா பெண்டை கழட்டிட்டாரு. சரி பரவாயில்ல விடு, நாளைக்கும் போவான் கேட்போம், சொல்லி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நாளுக்கு அண்ணா, நீ என்னடா எவ்வளவு லேட்டா வர? நீனும் பார்ட் டைம் ஜாப் சேர்ந்துட்டியா என்ன? நம்ம உட்காரன்னு ஜிஜி பார்த்துக்கவே மாட்டாங்க, திடீர்னு திரும்பிடுவானுங்க. மாஸ்டர், எனக்கு என்னமோ தப்பா போயிடுது. மோமோக்கு அந்த இடத்துல செம்மையா லக் இருந்திருக்கு. 10வது குறைக்கு அவன் மட்டும் கரெக்டான சுச்சுவேஷன்ல அவன் மூளை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வேற மாட்டம் நடந்திருக்கும். நம்ம ஈவிலை கூட வாழணும்னு நினைச்சது ரொம்ப தப்பு. நான் இப்பயே போய் அயாசி பேண்டை கூப்பிடுறேன், அவங்க வந்துருவானுங்க. அந்த ரிச்சுவல் நம்ம மறுபடியும் நடத்திடலாம். மாஞ்சிரோ, உனக்கு புரியுதா இல்லையா? சின்ன பசங்களோட பர்டன் அப்படிங்கிறது பெரியவங்க தான் ஏத்துக்கணும். அவங்களுக்கு தொண்டு அவங்க பண்ணிட்டுண்டா.
நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. அதே மாதிரி ரியாலிட்டி எது அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுமே அடல்ட்டோட கையில தான் இருக்குது. ஜிஜியோட ஸ்பிரிட் அப்படிங்கிறது நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா அதுக்காக என்ன நடக்கணுமோ அது நடந்தே ஆகணும். நான் அப்ப எங்களை கூட்டிட்டு வரேன். இப்படி குத்து, ரைட்ல குத்து, லெப்ட்ல குத்து, அப்படிதான். என்னடா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? எது டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? நான் சண்டை போட கத்துக்கிட்டு இருக்கேன். நான் டஃபா மாறிக்கிட்டு இருக்கேன். எது டஃபா மாறியா? யார கொல்ல? எனக்கு செம்ம காண்டு வருது. அந்த ஈவிலை அடிச்சு பறக்க விடனா இல்லையான்னு பாரு. இப்ப என்ன அவனை அடிச்சு பறக்கணும்னு ஆசைப்படுறியா இல்ல ஸ்ட்ராங்காகணும்னு ஆசைப்படுறியா? என்ன சொல்லிட்டு இருக்கா? ரெண்டு ஒண்ணு தானே, ரெண்டு வேற வேற. இப்ப நீ உன்னை அடிச்சு பறக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது வேற, நீ ஸ்ட்ராங்கா இருக்க மாட்ட. ஆனா நீ ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைச்சினா உன்னோட டெக்னிக்கும் உன்னோட பவரையும் ஈவிலையோட மேல கொண்டு போகணும். சொல்ல போனா உன்னோட ஸ்பீடு அப்படிங்கிறது என்னோட ஸ்பீடுக்கு இனியா வந்துட்டு இருக்கு. அப்படியா? அப்ப நான் என்னதான் பண்றது? யாரோட பவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு மறந்து போயிட்டியா? நான் மறுபடியும் உன்கிட்ட கேக்குறேன், நீ அவனை அடிக்கணுமா இல்ல ஸ்ட்ராங்கா மாறணுமா? நான் ஸ்ட்ராங்கா மாறணும். அப்படின்னா அமைதியா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இழுத்துட்டு போயிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே ஐரா பாத்துருவா. என்னதான் நீ என் பவரை யூஸ் பண்ணாலுமே நீ இன்னும் வீக்கா தான் இருக்கிற. அதை நான் இன்னும் டஃபா மாத்த போறேன். 110% இதுல மட்டும் நீ காட்டிட்ட பவர்ஃபுல்லா மாறிடுவாடா, வா உள்ளர போலாம் அப்படின்னு சொல்லி எகிரி குதிச்சு போயிட்டு இருப்பானுங்களா? ஐரா வந்துருவா. இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? நானும் உங்க கூட வரனே. இல்ல இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, பார்த்ததை மறந்துரு அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருவாருங்க. டேய் அவள்கிட்ட என்ன பேச்சு? அடிச்சு போட்டு வாடா. என்ன தைரியம் அவனுக்கு? என்னையும் அடிக்க சொல்றியா? கொய்யால நான் மட்டும் நினைச்சா உன்னை அப்படியே நசிக்கிடுவேன். ஓ அப்படியா? சண்டைக்கு வரியா? வாடி வாடின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாளுங்களா? டேய் நானும் கூட ஸ்ட்ராங்கரா மாறனே. சரி இப்பெல்லாம் பேட் வேர்ட்ஸ் பேசாதம்மா. எது நானா? நான் கிடையாது, ஆக்ரஸல்கி அப்படின்னு சொல்லி மறுபடியும் திட்டிட்டு போயிட்டு இருப்பா. இவங்க எல்லாருமே ரூமுக்கு வந்திருப்பானுங்க. அங்க 6 மியூசிஷியனோட போட்டோ இருக்கும். டேய் டக்கக்கூரா எனக்கு பயமா இருக்குடா. எது எது நீ ஒன்றும் பயப்படாத, ஒட்டத யோகாய் பவர் இருக்குல்ல, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். திடீர்னு ஒரு சவுண்டு கேட்க ஒரு குத்து விடுவா பாருங்க. டேய் ஓகே தானே உனக்கு? இப்ப நான் நோட் போட்டேன் பாத்தியா? நீ கவனிக்கலன்னா மறுபடி கவனி. பிளிங் 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 பிளிங்க்னு சொல்லிட்டு 4 தடவை போடுவா. இது வந்து உன்னோட சண்டை போடுற இதம், ஓகேவா? இப்ப இன்னொன்னு போடுறேன் கவனி. கட கட கடன்னு டம்மால் டும்மில் அடிச்சிட்டு இருப்பா. இது ஈவிலையோடது. மறுபடியும் போடுறேன். பிங் பிளிங் பிளிங், இது உன்னோடது. இது ஈவிலையோடது. இதோட சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ நீ குதிக்க சொல்றன்னு வச்சுக்கோ, நீ குதிச்சு நிக்கிறப்ப 1 முடிச்சிருப்ப. ஆனா இதே ஈவிலை வந்து அதே டைம்ல 4 முடிச்சிருப்பான். அப்படின்னா ஈவிலை உன்னோட பாஸ்தா? வாய முடுறா, அவன் என்னோட பாஸ்தா. நான் அவனோட 10 பில்லியன்% பாஸ்தர்றா. நான் சொல்றது எல்லாமே டெக்னிக்கை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப பேசிக்கலா சொல்றேன் பாரு. ஒரு நோட்ஸுக்குள்ளார எத்தனை பீட் இருக்கு அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி அதுல எத்தனை ஸ்விட்ச் பண்ணி கொடுக்குற அப்படிங்கறத காம்பட்ல ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் மியூசிக் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணல, நான் வந்து சண்டே வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு குத்து விடுறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த குத்துல குத்த போறது என்னமோ ஒருத்தன தான். ஆனா அந்த குத்துல அப்பர் கட்டு, சைடு கட்டு, மேல கீழன்னு சொல்லிட்டு எங்க வேணா குத்துலாம்ல. அந்த குத்த போற ஸ்பீட்ல எத்தனை குத்து குத்துறோம், எந்த வகையா குத்துறோம் அப்படிங்கறதான் முக்கியம். புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இந்த பேனல லாஸ்ட்ல போடுவேன். ஸோ உங்களுக்கு படிச்சு புரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆக்ரஸல்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவ ஒரு பீட்டுக்கு 4 தடவை ஸ்விட்ச் பண்ணுவா. அதே மாட்ட ஈவில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பீட்டுக்கு 4 தடவை அவனுமே ஸ்விட்ச் பண்ணுவான். ஆனா இதுவே கர்சிடவுஸை யூஸ் பண்ணிட்டா அப்படின்னா 10 தடவைக்கு மேல ஸ்விட்ச் பண்ணுவானா? நீ 2 தான் பண்ண முடியும். திடீர்னு இங்கங்கே பயங்கரமா மியூசிக் வரும். அந்த இடமே பார்த்தோம்னா ஒரு மாதிரி ஆகும். என்னது இது? என்ன சவுண்ட் இது? ஆர்கெஸ்ட்ரா சவுண்டு மட்டும் இருக்குது. ஓ வந்துட்டாங்களா அவங்க? திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு பியானோ வர, எவன்டா அவன் இவ்வளவு கேவலமான சவுண்டை கொடுத்தது? எவன் அவன்? மன்னிக்கவே முடியாது, கேவலமான சவுண்டு. என்னோட ஆர்கெஸ்ட்ரா வந்து கேவலமான சவுண்டு. அதை பத்தி பேசுறீங்களா? அது நாங்க இல்லைங்க, இவங்க 2 பேர் தான். அது டடா அப்படின்னு போட்டு அவங்க 2 பேரும் வெடிச்சு சதற. என்னது இது? அட்டாக்கா? அவா செம்ம டிப்ரெஸா இருக்குடா. அந்த இடத்துல அப்படியே மியூசிக்கல் நோட்ஸா பறக்கும். டக்குன்னு உட்காராம ஒண்ணு படுமா, நவரே முடியாது. 10 விடிச்சு சதுரம் அந்த இடமே. ஆனா பைத்தியக்கார அதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்க? அது ஒவ்வொரு நோட்டும் ஒவ்வொரு பாம்புடா. அங்க வர சிம்பிள் எல்லாம் ரொம்ப முக்கியம். அங்க வர சிம்பிள் எல்லாத்தையும் பார்த்து நவரணும். சில சிம்பிள் நகர விடாமலே பண்ணும். என்ன சொல்ற? எல்லாத்தையும் டாஸ் பண்ண சொல்றியா? ஆனா எந்த மாதிரி இது எல்லாத்தையும் டாஸ் பண்றது எவ்வளவு வந்துட்டு இருக்கு பாரு. இந்த போட்டி இவங்களா பயங்கரமா வாசிச்சுட்டு இருப்பானுங்க. சிம்போனி 6 மாத்துங்கடா அப்படின்னு சொல்லி திடீர்னு இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணிடுவானுங்க. அந்த போட்டி எல்லாமே வந்து விடிச்சு சதற நம்ம உட்காரனா மாட்டி சின்னாமடமா மாறிட்டு இருப்பான். எப்படி நம்ம ஆக்ரோஷலுக்கு மட்டும் அங்கிட்டு வளைஞ்சு ஓடிட்டு இருப்பா. அவங்கள போட்டு வாட்டி எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி இழப்பான் இவன். 6வது நம்பர் ட்ரெயின் வரப்போகுது. அப்பா 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 அப்பா, உங்க அப்பா பத்தி பேச நிறுத்துடா.
டெம்போ ரொம்ப ஸ்லோவா இருக்கு, பீட் ஏத்தலாமா? திடீர்னு அந்த இடமே விடிச்சு சதற நம்ம உட்காரனா இடையில மாட்டிப்பான். பட் ஆக்ரோசலுக்கு வந்து அங்கிட்டு இங்கிட்டு வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டு இருப்பா. ஐரா பயங்கரமா பண்ணிட்டு இருக்கால, அவ எல்லாத்தையும் டாஸ் பண்ணிட்டு இருக்கா. தம்பி அவளை பாராட்டுறதுக்காக நேரம் கிடையாது, எல்லாத்தையும் டாஸ் பண்ணி ஓடிடுறா. என்ன நவர முடியல, நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன் சிம்பிளா பாடுறான்னு சொல்லிட்டு என்னடா விளையாண்டுட்டு இருக்கா. அந்த இடமே விடிச்சு சதற அவள்தான் உட்காரன் கதம் ஆயிடுவான். அவங்க பாட்டு பறந்துட்டு இருக்காங்க, எப்படி கீழே இறக்குறது? இந்த புகிட்ட அவளை வச்சு செஞ்சிட்டு இருப்பானுங்க. உட்காரன்லாம் டைம் அவுட்டு. அவா ஐரா பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கா. நான் ஒண்ணுக்கு உதவாம படுத்து கிடக்குறேன். நான் இது வரைக்குமே சில பேர்ட்ட சண்டை போட்டு ஸ்ட்ராங்கரா மாட்டோம்னு நினைச்சேன், ஆனா இன்னும் வித்து வேட்டா தான் இருக்கிறேன். புலம்பரத்தை நிறுத்துறா, போய் சண்டை போடுறா. உனக்கு ரிதம்னா என்னன்னே தெரியாதா? சரி இப்படி வச்சுக்கலாம், அவங்க பர்ஃபார்மன்ஸ் உனக்கு புரியல அப்படின்னா நீனா ஒரு மியூசிக்கை போட்டுக்கோ, அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி நீ பண்ண அப்படின்னா கண்டிப்பா முடிஞ்சிடும். பேச கிளவி, நீ சொல்றதெல்லாம் ஈஸியா தான் இருக்குது, பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு மியூசிக் இப்ப ரீசெண்டா கேட்ட மியூசிக்கோட ரிதம் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னடா இது ஓப்பனிங்கே கிடைக்க மாட்டேங்குது, எப்படியாச்சும் முடிய தூக்கிட்டு போலான்னு பார்த்தா இந்த எப்படி மியூசிக்கா அடிச்சுட்டு இருக்கானுங்க. காலெல்லாம் மண்ணுக்குள்ள புதைய என்ன நினைச்சிட்டு இருக்க? இந்த இடமே பார்த்தோம்னா மியூசிக்கல் நோட்டால முழுகி போயிருக்கு. கொய்யால எண்டெந்து நீ ஓடி தப்பிச்சாலன்னு பாத்தியா, மாட்டின பாருடின்னு சொல்லி எல்லா பீட்டுமே இவன் மேல போட அந்த இடமே அண்ணுகுண்டா விடிச்சு சதரும். பட் உட்காரன் அதுக்குள்ள போந்து காப்பாத்திடுவான். என்ன தைரியம் உனக்கு? கொய்யால ஃபர்ஸ்ட் அவனை முடிங்கடா. எல்லா பீட்டுமே இவன் போட்டு திருப்பிட எல்லாமே இவனை ஏத்திட்டு வந்துட்டு இருக்குமா. பட் உட்காரனுக்கு ஐயாசியோட பீட்டு ஞாபகம் வந்துடும். அங்கிட்டு குனியா இங்கிட்ட நவுற, அங்கிட்டு குனியா இங்கிட்டு எங்குறன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வர எல்லாத்தையுமே டாஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்படிதான் கரெக்டா பண்ணிட்டு இருக்க, ஓடு. இனிமேட்டு எதை பத்தி கவலை கிடையாது. இப்ப அவன் அடிக்கிற அடியில இடியா உழுணுண்டா. அப்படியா? இப்ப பாரு என் டெம்போவை ஒரு எத்தனை எதுக்கு அவன் தலை அப்படியே தனியா கழிட்டு போய் விழுந்துரும். என்னப்பா டான்ஸ் பார்ட்டியா ஆரம்பிச்சிருவோமா? சோயா இதோட இந்த எபிசோட முடிச்சுப்போம். அடுத்த எபிசோட ஈவ்ல ஆர்க் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாவே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னொரு போக தான் போறோம். கைஜுவா இருக்கு. ஆக்சுவலா அந்த ஆர்க்குமே பார்த்தோம்னா இப்ப சீசன் 2ல சேர்த்துருவாங்க. ஏன்னா இவங்க போற ஸ்பீடா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆர்க் வராம போகாது. ஏன்னா 12 எபிசோட என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோயா லவ் யூ சோ மச்.